நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் தாக்கல் செய்த அந்த ஜாமீன் வழக்குகள் தான் இன்று நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் என்ற அந்த முதல் குற்றவாளி, முதல் எதிரி, அவர் அளித்த அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அவரிடமிருந்து எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்தார். அதே போல கிருஷ்ணா தரப்பை பார்க்கும்போது காவல்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று தான் அந்த வழக்கில் ஆஜராகியிருந்தேன். இந்த கைது செய்யப்பட்ட தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதை தவிர அந்த கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தி நிரூபிக்கப்படவில்லை என்றும் வாதம் வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த இரண்டு பேருமே எவ்வளவு போதைப் பொருட்கள் வாங்கினார் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் பழக்கம் குறித்து தெரியவதாகவும் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் முதல் எதிரி பிரவீன்குமார், அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்த் 23ஆம் தேதியும் கிருஷ்ணா கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட தெரிவித்தார். அப்போது கிருஷ்ணா தரப்பை பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் தரப்பை பார்க்கும்போது அந்த வீட்டில் தான் தன்னுடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது காவல்துறை தன்னை வலுக்கட்டாயமாக கைது செய்ததாக தெரிவித்தார். இதை தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்கள் முடிவதற்கு நிலையில் இந்த ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை நாளை வழங்குவதாக நீதிபதி நிர்மல்குமார் தற்போது தெரிவித்துள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.